வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 52001943 ரெண்டு டிரான்சிஸ்டர் நம்ம எப்படி மல்டிமீட்டரில் செக் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சக்தி ஃபெட் ஆடியோ போர்டு, அதேமாதிரி மகாராஜா இந்த மாதிரி உள்ள ஆடியோ போர்டில் இந்த டிரான்சிஸ்டர் தான் அதிகமாக வருது. நம்ம இதை எப்படி ஃபால்ட்டான செக் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மல்டிமீட்டரில் செக் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 5200, இந்த டிரான்சிஸ்டர் 1943. இப்போ இந்த 1943 டிரான்சிஸ்டர் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர். 5200 டிரான்சிஸ்டர் பொறுத்தளவுக்கு இது என்பிஎன் டிரான்சிஸ்டர். என்பிஎன்ங்கிறது நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ், பிஎன்பிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த மல்டிமீட்டரில் இதில் இந்த டயோட் மோடில் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 5200 டிரான்சிஸ்டர் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர் பொறுத்தளவுக்கு லெஃப்ட்டில் முதல் பின்னு பேஸு, நடு பின்னு கலெக்டரு, லாஸ்ட்டு ரைட் சைடு பின்னு வந்து எமிட்டர். அதே மாதிரி தான் இதுவும் பேஸு கலெக்டர் எமிட்டர் அந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணோம். இப்போ என்பிஎன் டிரான்சிஸ்டர் பொறுத்தளவுக்கு பேஸில் எப்போயுமே இந்த மல்டிமீட்டரோட சகுப்பு ப்ராப்பர் தான் வைக்கணும். இப்போ பேஸில் சப் ப்ராப் வச்சுருக்கேன். வச்சுட்டு கருப்பை வந்து கலெக்டர்லேயும் அதேமாதிரி எமிட்டர்லேயும் வைக்கணும். வைக்கும்போது ஒரு வேல்யூ காட்டுது பாருங்கள், 0.516. அதே மாதிரி இதில் கலெக்டரில் 0.513 இந்த மாதிரி வேல்யூ காட்டும். இப்போ நம்ம மாற்றி வைக்கணும். இப்போ என்ன செய்யணும், இப்போ பேஸில் கருப்பு டெஸ்ட் ப்ராப் வைக்கணும். வச்சுட்டு சிகப்பை வந்து கலெக்டர்லேயும் அதே மாதிரி எமிட்டர்லேயும் வைக்கும்போது எந்த வேல்யூமே காட்டக்கூடாது. இப்போ காட்டலை. இப்போ அடுத்து இன்னொரு டெஸ்ட் இருக்குது. இப்போ என்ன செய்யணும், கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் செக் பண்ணணும். கலெக்டருக்கு எமிட்டருக்கு வச்சாலும் போகக்கூடாது, அதே மாதிரி கலெக்டருக்கு எமிட்டருக்கும் மாற்றி பின்ன வச்சாலும் போகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் நம்ம இந்த பேஸில் சிகப்பு வச்சுட்டு கருப்படி வைக்கும்போது அங்கே வந்து ஃபுல் ஷார்ட்டு ஜீரோக்கு போனாலோ அந்த மாதிரி, இப்போ இந்த பாருங்களேன், இப்போ ஜீரோக்கு போது பாருங்கள், இந்த மாதிரி ஜீரோக்கு போனாலோ இல்லைன்னா வேல்யூ வந்து சுத்தமாக காட்டாருனாலோ இது டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட்னு அர்த்தம். ஃபுல்லாக ஜீரோன்னு போயிடுச்சுன்னா அந்த டிரான்சிஸ்டர் ஷார்ட்டுன்னு அர்த்தம். சுத்தமாக காட்டலைன்னா டிரான்சிஸ்டர் பின்னு உள்ளே வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் பொறுத்தளவுக்கு நல்லாயிருக்கு. என்பிஎனை பொறுத்தளவுக்கு பேஸில் சிகப்பு வைக்கணும். இப்போ அதே மாதிரி இப்போ பிஎன்பி டிரான்சிஸ்டர் இது வந்து 1943. இதை பொறுத்தளவுக்கு என்ன செய்யணும், இது பிஎன்பி டிரான்சிஸ்டருங்கிறனால பேஸில் கருப்பு வைக்கணும். என்பிஎனில் பேஸில் சிகப்பு வச்சோம், இந்த பிஎன்பியில் பேஸில் கருப்பு டெஸ்ட் ப்ராப் வைக்கணும். வச்சு இந்த கலெக்டர்லையும் இந்த எமிட்டர்லையும் வச்சு பார்த்தா வேல்யூ காட்டணும். 0.517 அப்படி வருது, அதே மாதிரி 0.513 அப்படின்னு வருது, வேல்யூ காட்டுது. இப்போ அடுத்து இதில் மாற்றி வைக்கணும். பேஸில் சிகப்பு வைக்கணும், கருப்பை கலெக்டர்லையும் எமிட்டரில் வைக்கணும். வச்சா எந்த ஒரு வேல்யூ காட்டக்கூடாது. இப்போ எதுவுமே காட்டலை. அடுத்து இந்த கலெக்டர்லையும் எமிட்டர்லையும் வச்சு பார்க்கணும், போகக்கூடாது. அடுத்து கலெக்டர்லையும் எமிட்டர்லையும் மாற்றி பின்ன வச்சாலும் போகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் நான் அதுக்கு சொன்ன மாதிரி தான் நம்ம வைக்கும்போது ஃபுல் ஷார்ட்னாலோ அல்லது ஓப்பன்னாலோ இந்த டிரான்சிஸ்டர் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிஎன்பி டிரான்சிஸ்டர் பொறுத்தளவுக்கு பேஸில் கருப்பு ப்ராப் தான் வைக்கணும். என்பிஎன் டிரான்சிஸ்டர் பொறுத்தளவுக்கு பேஸில் சிகப்பு ப்ராப் வச்சு தான் செக் பண்ணணும். அப்படின்னா தான் இந்த டிஜிட்டல் மீட்டரில் கரெக்டான வேலையை நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டருக்கு தான் பொருந்தும். பழைய முள்ளு டைப் மீட்டருக்கு பொருந்தாது. முள்ளு டைப் மீட்டர்னா நீங்கள் என்பிஎன் டிரான்சிஸ்டர் பொறுத்தளவுக்கு பேஸில் கருப்பு பின் வைக்கணும். பிஎன்பி பொறுத்தளவுக்கு பேஸில் சிகப்பு பின் வைக்கணும் முள்ளு வச்ச மீட்டருக்கு. இந்த டிஜிட்டல் மீட்டருக்கு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். முள்ளு வச்ச மீட்டருக்கு உங்களுக்கு செக் பண்ணணும்னா நீங்கள் வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அது இன்னொரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு பவர் டிரான்சிஸ்டர் 52001943 டிரான்சிஸ்டர் நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.